இன்னைக்கு என்னோட லஞ்சை சேர்ந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இன்னைக்கு என்ன கொண்டு போறேன் அப்படின்னா, சிறுகீரை கடையல் அண்ட் சிறுகீரை பொரியல். ஒரே ஒரு சிறுகீரை கட்டு தான் வாங்கினேன். ஆனால் நிறைய இருந்ததுனால அதையே கடையல் அதையே பொரியலாக பண்ணிட்டேன். சின்ன வயசுலலாம் சுத்தமாகவே பிடிக்காது. கீரை கடையல் சாப்பிடுவேன், ஆனால் கீரை பொரியல் சாப்பிட மாட்டேன். லேட் 20ஸ்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. ஸ்கின் கேர், ஹேர் கேர் இது எல்லாமே காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணி அது மூலமாக ரிசல்ட் வர்றது கிடையாது. நேச்சுரலாகவே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு க்ளோ வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கீரை பொரியல் அண்ட் கீரை கடையல் செய்கிறேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் இந்த சிறுகீரை அப்படின்னா நார்மல் கீரை மாதிரி கிடையாது. இது வந்து இம்யூன் சிஸ்டமை பில்ட் பண்ணும், நேச்சுரலாகவே பாடிக்கு ஸ்ட்ரென்த் தரும் அண்ட் ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். கீரை பொரியலை இன்னும் டேஸ்ட்டாக ஆக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வேர்க்கடலையை பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாருமே செய்கிறது தான். வேர்க்கடலை இல்லை அப்படின்னா நம்ம உடச்ச கடலையை கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம், இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இந்த கீரையை வேக வச்சு எடுத்துக்கிட்டு மத்தில் போட்டு கடையலாம் அப்படின்னு பார்த்தா மிளகாயெல்லாம் கிடையவே முடியல. அது மசியவே மாட்டேங்குது. பச்சை மிளகாவாக இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். பச்சை மிளகா இல்லாததுனால நான் இன்றைக்கி காஞ்ச மிளகா போட்டேன். ஸோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், வரலை. அதனால் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டே எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே லஞ்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களும் உங்களோட லஞ்சில் ஏதாச்சும் ஒரு கீரையை வாரத்தில் 1 நாள் இல்லை வாரத்தில் 2 நாள் ஆட் பண்ணிக்கோங்க. கீரை வகைகள் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் சாப்பிட்டுட்டு வர நீங்கள் கண்கூடாகவே உங்களோட ஹேர் க்ரோத்தை பார்க்கலாம். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி கீரை செஞ்சால் மதியத்தோடு காலி பண்ணிவிடுங்க. நைட்டு கீரை சாப்பிட்டா ஜீரணமாகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் என்னோடய லஞ்சை பேசிகிட்டே பேக் பண்ணிட்டேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிகிட்டே சமைக்கலாம். பாய்.